ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் நீடில் த்ரெட்டால் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஆரி ஒர்க் நீடில் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ, உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது என்கிட்ட உல்லன் த்ரெட் இருக்கிறதுனால இந்த த்ரெட்டை வச்சு எப்படி நீடில் வந்து கவர் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ நீடில் எடுத்துக்கிட்டேன். நீடில் வந்து எந்த அளவுக்கு கிளாத்குள்ளே போகுமோ அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் க்ளூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் த்ரெட்டை எடுத்து க்ளூ அப்ளை பண்ண இடத்துல இருந்து அப்படியே சுற்றிட்டே வாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அது வந்து க்ரிப்பாக பிடிக்காது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபிங்கர் வச்சு நல்லா க்ரிப்பாக பிடிச்சி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். மறுபடியும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து அப்படியே வந்து சுற்றிட்டே வாங்க. என்னோடய லெஃப்ட் ஹேண்டு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் நீடிலோட டிப் இருக்கும். ஸோ அந்த டிப்பை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா த்ரெட்டு வந்து நீடில் அப்படியே வந்து கவர் ஆகிட்டே வரும். க்ளூ வந்து கையில் கொஞ்சம் ஒட்டும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே த்ரெட்டை வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வாங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டே வரும்போது த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க. அந்த க்ளூவோடு நல்லா செட் ஆகிடும். ஃபுல்லாக அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது. பொறுமையாக நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது அந்த நீடில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நீடில் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். நீடில் வந்து வழுக்காது. நம்ம ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ண ஏரியா வரைக்கும் த்ரெட்டை வந்து சுற்றிட்டோம். இதுக்கு கீழே வந்து த்ரெட்டை சுற்ற வேண்டியதில்லை. இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஃபேப்ரிக் க்ளூவை லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே த்ரெட்டை வந்து அகெயின் நீங்கள் மேலேருந்து எப்படி சுற்றுனீங்களோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டே வாங்க. கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கலாம். அகெயின் நம்ம த்ரெட்டை வந்து அப்படியே கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்து பொறுமையாக அப்படியே சுற்றிட்டே வாங்க. இது பண்ணுறதுக்கு அவ்வளோலாம் டைம் எடுக்காது. ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான். பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் த்ரெட்டை வந்து அப்படியே பொறுமையாக சுற்றுங்க. நீங்கள் அந்த நீடில் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம், திருப்பிக்கலாம். அப்படியே பொறுமையாக மறுபடியும் இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு. நல்லா த்ரெட்டை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இமீடியட்டாக அது செட் ஆகிடும். க்ளூ பத்தலைன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரிப்பாக இறுக்கி அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் நீடில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக அப்படியே லாஸ்ட்டாக ஒன் டைம் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. க்ளூவோட அந்த த்ரெட்டு வந்து நல்லா செட் ஆகிடும்.
இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூலிப் பிராண்டில் இருக்கிற நீடிலே எடுத்து அதே மாதிரி நம்ம இதில் எப்படி எந்த மெத்தடில் சுற்றணுமோ அதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி இந்த நீடிலையும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் கவர் பண்ணதுக்கப்புறம். இப்போ நீடில் வச்சு நல்லா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். தேங்க்யூ.